வெல்கம் டு கனகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சிக்கன் பிரியாணி குக்கர்ல உதிரி உதிரியா ஜீரக சம்பா அரிசியில தான் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியான முறையில் காரத்தன்மை கசப்புத்தன்மை இல்லாம தயிர் வெங்காயம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 5 சொட்டு லெமன் சேர்த்துக்கோங்க. லெமன் ஒன்று போல எல்லா வெங்காயத்துலையும் பரவுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. 100 கிராம் திக்கா இந்த மாதிரி புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒன்று போல கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறம் உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, தயிர் வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உடனே நம்ம பிரியாணி செஞ்சதுக்கு அப்புறமே நீங்க தயிர் வெங்காயம் செஞ்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி காரத்தன்மை ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. 1/2 கிலோ ஜீரக சம்பா அரிசி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பழைய அரிசியா கேட்டு வாங்குங்க. புது அரிசினா குழஞ்சிரும். இப்போ இதை 2 தடவை கழுவிட்டு 3வது தண்ணியில் ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 தடவை கழுவி எடுத்தாச்சு. 3வது தண்ணியில் 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 50 கிராம் பூண்டு எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ பிரியாணிக்கு 50 கிராம் வெள்ளைப்பூடு. இந்த அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. நான் ஏன் இஞ்சி கொஞ்சமா எடுத்திருக்கேன்னா, குக்கர்ல விசில் வைக்கும்போது இஞ்சி அதிகமா சேர்த்துக்கிட்டோம்னா பூண்டுக்கு ஈக்குவலா நம்ம இஞ்சி சேர்த்துக்கிட்டோம்னா கசப்பு கொடுக்கும். அதனால பூண்டு வந்து 1 பங்குனா 1/4 பங்கு தான் வந்து குக்கர்ல விசில் வைக்கிறதுக்கு வந்து 1/4 பங்கு தான் இஞ்சி எடுத்துக்கிறணும். அதனால நீங்க இந்த அளவு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேல எடுத்துக்கிட்டா கசப்பு கொடுக்கும். இதை பொடியா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. 50 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பேன் சூடானதும் இந்த அளவு பட்டை எடுத்துக்கோங்க. நம்ம ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, இந்த ஒரு விரல் அளவு ஒரு பட்டையும் இதுல பாதி அளவு ஒரு பட்டையும் எடுத்துக்கோங்க. இதை இப்ப சின்ன சின்னதா அப்படி உடைச்சு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. அடுப்பை நல்லா ஃபுல் சிம்ல வச்சுக்கோங்க. ஹைல வச்சிடாதீங்க. ஃபுல் சிம்ல வச்சுட்டு மெதுவா அந்த மாதிரி ஸ்லோவாவே வறுத்தெடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது இப்போ நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க. நல்ல கமகமன் வாசம் வரும் அந்த அளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. கருகிட்டா வந்து கசப்பு கொடுக்கும். இதையே நம்ம வறுத்து சேர்க்கிறோம்னா நல்ல பிரியாணி நல்ல வாசமா இருக்கும். அப்படியே அரைச்சு சேர்த்தோம்னா அந்த வாசம் கம்மியா இருக்கும். அதுக்காக தான் லைட்டா அந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம வெங்காயம், பூண்டு, இஞ்சி சேர்த்தோம் இல்லையா, மிக்சி ஜாரு அதுல சேர்த்துட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்தாச்சு. ஏலக்காயெல்லாம் பாருங்களேன், நல்லா கலர் மாறிடுச்சு. அப்படியே பச்சை கலர்ல இருக்கிறது வந்து அப்படி லைட் கலர்ல மாறிடும். அந்த ஸ்டேஜ்ல இதை வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. குக்கர் சூடானதும் ஒரு 5 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இந்த சைஸ்ல பிரியாணி மரப்பட்டை 3 பீஸ் போட்டுக்கோங்க. இந்த ஒரு அன்னாச்சி பூ, 3 கிராம்பு, ஏலக்காய், இந்த அளவுக்கு கல்பாசி, 2 பிரியாணி இலை லைட்டா அப்படி இந்த மாதிரி கிண்டி விடுங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி பொடியா கட் பண்ணது. இந்த சைஸ் பெரிய வெங்காயத்தை ஒரு பெரிய வெங்காயத்தை நேரா கட் பண்ணி சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. லைட்டா பொன்னிறமா வர்ற அளவுக்கு வதக்கி விடுங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ரொம்ப ஹைல வச்சிடாதீங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அரைச்ச விழுதை சேர்த்துக்கோங்க. அரைச்ச விழுது. இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போயிடுச்சு பாருங்க. எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். அப்பதான் வந்து இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கி இருக்குன்னு அர்த்தம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த சைஸ் தக்காளி 2 தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க.
தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு பாருங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டாலே நல்லா வதங்கிரும் தக்காளி. 1 ஸ்பூன் மிளகாய் தூள், ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கோங்க. சுருள வதக்கி விடுங்க. இந்த மாதிரி சுருள வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலா எல்லாமே வந்துட்டு இந்த சிக்கன்ல இறங்கணும். அந்த அளவுக்கு நல்லா சுருள இந்த மாதிரி வதக்கி விடுங்க. நல்லா சுருள வதக்குனதுக்கு அப்புறம் ஒரு 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினாவும் கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு பேஸ்கட்டும் விசிலும் இல்லாம மூடி வைங்க. அடுப்பை நல்லா ஃபுல் சிம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. சிக்கன்ல இருந்து தண்ணி விடும் இல்லையா, அதுலயே ஒரு லைட்டா கொஞ்சம் வெந்துரும் சிக்கனு. அதனால அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா லைட்டா கிளறி மட்டும் விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டோம்னா நல்லா ஒண்ணு போல லேசா வெந்திருக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப திறந்து பார்த்துடலாம். ஓரளவுக்கு லேசா வெந்திருக்கு பாருங்க. இப்போ ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை ஹைல வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதக்குனதுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒண்ணு போல இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உப்பு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த மாதிரி மெதுவா லேசா கலந்து விடுங்க. அரிசி 2 உடைஞ்சு கலந்து விட்டதுக்கு அப்புறம் குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு விசில் வச்சுக்கோங்க. ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஃபுல் சிம்ல விட்டுருங்க. ஒரு விசில் வச்சு 5 நிமிஷம் வச்சு எடுத்தாச்சு. இப்ப திறந்து பார்த்துடலாம். இப்போ பிரியாணி உதிரி உதிரியா ரெடி ஆயிருச்சு. ரொம்ப கரண்டியை வச்சு கிளறாம இந்த மாதிரி சும்மா அப்படி லைட்டா இந்த மாதிரி ஒண்ணு போல லேசா மட்டும் கிளறி. அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இது 4 பேர்ல இருந்து 5 பேர் வரைக்கும் தாராளமா சாப்பிடலாம். உதிரி உதிரியா பிரியாணி ரெடி ஆயிருச்சு. நல்லா லேசா கிளறி விட்டா போதுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப கிளறிடாதீங்க, உடஞ்சிரும். கொஞ்சம் லைஸா ஆறுனதுக்கு அப்புறம் பரிமாறுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.